ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி வந்து நடைபெற இருக்கு. தேர்தல் ஆணையமும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அறிவிச்சிட்டாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து எப்படின்னா, இது ஒரு சூதாட்டம் மாதிரி. இடைத்தேர்தல்ன்றது சூதாட்டம் மாதிரி. அது ஒன்று தான் இதில் முக்கியம். என்னென்னா, இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆளுங்கட்சிக்கு. விஜய் கேட்டிங்களே, விஜய் முதல்ல கேட்ட விட்டே வரமாட்டார்ல. இடைத்தேர்தல் விஜய் போட்டி போட்டால் 1500 ஓட்டு தான். அது விஜய்க்கே தெரியும். சார், இப்போவே அவங்க கட்சியில் வந்து சொல்கிறாங்க 15% ஓட்டுக்கு மேலே எங்களுக்கு நிற்க சொல்லுங்கள் பார்ப்போம். இடைத்தேர்தல் நிற்க வேண்டியதுன்னு. எடப்பாடி பழனிசாமி அவருடைய உறவினர் என் ராமலிங்கம் அவருடைய வீட்டில் வந்து ஐடி ரெய்டு வந்து நடந்துட்டு இருக்கு. சினிமாலாம் பார்த்துருப்பீங்க. இது ஒரு பெண் தனியாக இருட்டுக்குள்ளே போகும்போது 4 பேர் விரட்டிட்டு வருவாங்க. அவர் பங்களாக்குள்ளே ஓடுவான். உள்ளே பார்த்தா அங்கே தான் வில்லம். அந்த மாதிரி தான் இந்த ஈட்டியை வச்சு விரட்டுவாங்க. ராமலிங்கம், சுந்தரலிங்கம் இதெல்லாம் விரட்டி கொண்டு போகிறதில்ல ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி வந்து பங்களாக்குள்ளே ஓடிடும். கூட்டணின்ட்டு இருப்பாங்க. அப்போ பாஜக பிடியில் இபிஎஸ் வந்து இருக்காருன்னு ரொம்ப நாளாக இது பிடியில் இல்லை, அடகுல இருக்கார். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்குவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி வந்து நடைபெற இருக்கு. தேர்தல் ஆணையமும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அறிவிச்சிட்டாங்க. திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கே இந்த இடம் வந்து ஒதுக்கப்படும்னு ஒரு பக்கம் கதர் பக்கம் போயிட்டு இருக்கு பேச்சு எல்லாமே. இன்னொரு பக்கம் திமுக தலைமை வந்து நம்மளே களமிறங்கலாம், இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு, நம்ம ஒரு முன்னோட்டமாக நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுலேயும் இவங்களும் ஒரு திட்டமிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது? யார் நின்னாலும் எந்த பிரயோஜனமுமே யாருக்குமே கிடையாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். இடைத்தேர்தலில் யாராவது எந்த கட்சி ஜெயித்தாலும் சரி, அந்த எம்எல்ஏ இருந்தாலும் இல்லைனாலும் ஏதாவது தமிழ்நாடு அரசுக்கு பாதிப்பு வரப்போகுதா அப்படின்னா இல்லை அந்த மக்கள் இப்போ இந்த 1.5 வருஷத்துக்கு எம்எல்ஏவே இல்லாமல் இருந்தால் அந்த ஊர் அழிஞ்சு போயிருமா? அதுவும் கிடையாது. ஆனால் ஜனநாயக முறைப்படி அங்கே ஒரு இடைத்தேர்தல், ஒருத்தர் இறந்துட்டார், ஒரு இடைத்தேர்தல் வரணும். அதில் யார் நின்னாலும் மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆளுங்கட்சி ஜெயிக்க போகுது. திமுக கூட்டணியில் யாருக்கா கொடுத்தாலும் சரி, திமுகவே நின்னாலும் சரி, ஆளுங்கட்சி தான் அதில் இடைத்தேர்தலில் ஜெயிக்கும். அது தமிழக மக்கள் எப்போவுமே இந்த ஒரு சீட்டு போய் மாற்றி போட்டு இருக்கிறதும் போயிடும்ன்றது அவர்களுக்கு தெரியும். ஆளுங்கட்சிக்கு போட்டால் தான் அந்த தொகுதியில் நல்லது நடக்கும், இல்லை நடக்கிறதும் எதுவுமே நடக்காதுன்றது தமிழக மக்களுக்கு இன்றைக்கி நேற்று இல்லை, எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் தீர்ப்புகள் சமீப காலமாக ஒரு 20-25 வருஷமாக வந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் ஆளுங்கட்சியில் யாரை நிறுத்தினாலும் போடுவாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து எப்படின்னா, இது ஒரு சூதாட்டம் மாதிரி. இடைத்தேர்தல்ன்றது சூதாட்டம் மாதிரி. அது ஒன்று தான் இதில் முக்கியம். என்னென்னா, இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆளுங்கட்சிக்கு. கௌரவ தேர்தலாக மாறி. ஆமாம், மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்றது வேறு. இதனால் ஓட்டு போட வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்து ஆக வேண்டும். சப்போஸ் ஏதாவது ஒன்று ஆளுங்கட்சிக்கு இது மாறி ஈறி ஓட்டு விழுந்துருச்சு அப்படின்னா, இதனால் மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்ல. ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக அமையும். அதனால் யார் ஆளுங்கட்சியாக, ஜெயலலிதா இருந்த காலத்துலேயும் சரி, கலைஞர் இருந்த காலத்துலேயும் சரி, இப்பயும் சரி, இப்போ நடந்த இடைத்தேர்தலில் இப்போ மறைந்த ஈவிகே இளங்கோவனார் இருக்கார், புலங்காயுதம் அடைஞ்சிடார். அவர் எப்போவுமே திமுக கழுவி ஊற்றுவார். அப்போ கூட்டணியில் இருக்கும்போதே சரி, திடீர்னு அவர் இப்படியும் பேசுவார். திமுக அஸ்தமானம் ஆகிவிட்டது அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இன்னும் கடுமையான விமர்சனம் பண்ண ஈவிகே இளங்கோவன் கடைசி காலத்தில் திமுக புரிஞ்சுக்கிட்டார். நம்மளை வாழ வச்ச தெய்வமே திமுக தான் அப்படின்ற மாதிரி கடைசி காலத்துலலாம் திமுக வந்து அவ்வளோ ஆதரிக்க தொடங்கிட்டார். கடைசி காலத்தில் அவர் திமுகவை பெருமையாக தான் பேசியிருந்தார் தவிர ஒரு வார்த்தை அவர் வந்து, ஏன்னா இந்த இடைத்தேர்தலில் அவரை யார் ஜெயிக்க வச்சாங்க, எதனால் ஜெயிக்க வச்சாங்க, எப்படி ஜெயித்தார், அவரோட நிலை என்ன அப்படின்றத தன்னிலை உணர வைத்த தேர்தல் அது. ஈவிகே இளங்கோவன் வாழ்நாளில் அவர் தன்னையே உணர்ந்து, ஏன்னா என்னதான் பண்ணாலும் கடைசியில் அடைக்கலம் திராவிட கட்சிகள் தான், நம்ம ஒன்றுமே இங்கே கிடையாது அப்படின்றத அவர் உணர்ந்து கொண்ட தருணத்தில் தான் அவர் இருந்தார். கடைசி காலத்தில் ஜெயிச்சார். கடைசியில் ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் அவர் எதாவது பண்ணாரான்னா ஒன்றும் இல்லை, அப்படியே இருந்தார், அமைதியாக இருந்தார், இறந்து விட்டார். ஸோ அதனால் அடுத்து காங்கிரஸ் கொடுத்தாலும் சரி, திமுக கொடுத்தாலும் சரி, யார் நின்னாலும் அந்த கட்சி தான், கூட்டணி கட்சி தான் ஜெயிக்க போகுது. இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. காங்கிரஸ் நின்னாலும் திமுக தான் வேலை பார்க்க போகுது. ஈவிகே இளங்கோவனை ஜெயிக்க வச்சது திமுக தான். புரியுது அவங்களுக்கு. அதை வெறியில் தான் செந்தில் பாலாஜியை அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடைத்தேர்தல்கள்லேயே அந்த பகுதியில் செல்வாக்கு இருக்காருன்னா இந்த இதுக்கு பணியாற்றி விடக்கூடாது என்பதற்காகவும்
இந்த தொகுதியில் அவர் செல்வாக்கு வளர்ந்துடக்கூடாதுன்றக்காக தான் செந்தில் பாலாஜியை பிடிச்சி உள்ள போட்டாங்க. இந்த போதிலும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, நாங்கள் யாரை நீ உள்ளே போட்டாலும் திமுக தான் கில்லின்ற மாதிரி திமுக காரங்க ஜெயிச்சிட்டாங்க. அது ஈவிகேஸுக்கு தெரியும், யார் நம்ம ஜெயிக்க வச்சாங்க, யார் செலவு பண்ணாங்க, நமக்கு யார் வாக்குகளை வாங்கி தந்தார்கள் தெரியும். அது இப்போ காங்கிரஸுக்கும் தெரியும். இப்போ ஈரோடு கிழக்கில் வந்து பாஜக களமிறங்க திட்டமிட்டு இருப்பதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அவங்களும் ப்ரெஸ் மீட் கூட்டி அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது விஜய் என்ன முடிவெடுப்பார், இன்னொரு பக்கம் அதிமுக என்ன முடிவெடுக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக போட்டி போட்டே ஆகணும். ஒரு கட்சி இல்லை, ஒரு கட்சியாக இருக்கிறதுனால போட்டி இல்லை, கடந்த முறை விக்கிரவாண்டியில் அவங்க தவிர்த்துட்டாங்களே. தவிர்த்துனாங்கன்னா தவிர்த்து கடைசியில் நேராக இதுக்கு போயிடும், காசிக்கு போயிட வேண்டி தான். ஜென்ரல் எலெக்ஷனையும் தவிர்க்கக்கூடிய நிலைமை வரும். அடுத்து திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு மனநிலையில், சரி நம்ம எல்லாம் அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம், 2026ன்னா 2031 பார்த்துக்கலாம், இன்னும் கட்சியை வலுப்படுத்தி பார்த்துக்கலான்னு போகிறதுக்கான நிலைமை கூட இருக்கும். ஒன்று பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு அது களத்தில் இறங்கினாலும் சரி, கழனியில் இறங்கினாலும் ரெண்டும் ஒன்று தான். அது இருக்குது, அது ஒரு ஓரத்தில் இருக்குது, புரியுதா அவங்களுக்கு? அந்த மாதிரி தான் அதுக்கு ஒரு இலையை போடுவாங்க. கெடா வெட்டி விருந்து வைக்கிறான்னு வைங்களேன். இப்போ 2 விதம் இருக்குது. நீங்கள் கடையில் போகிறீங்க, கடையில் போய் ஒரு மட்டன் சுக்கா கேட்குறீங்க, இது இவ்வளோ தான் ஒரு பிளேட் இருக்கும், இவ்வளோ தானே இருக்கும். இந்த பிளேட்டில் கொண்டாந்து கொடுத்து 150 ரூபா வாங்கிடுவோம் அவங்ககிட்ட. அதை எவனா பங்கு கேட்டால் கொடுப்பீங்களா? தம்பி வாங்க, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, தெரிஞ்ச தம்பியாக இருக்கு, வாங்க நீங்கள் ஒரு சுக்கா போடுங்க அது கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அதே இது நீங்கள் வீட்டில் கெடா வெட்டி போடுறீங்க அப்படின்னா கறி நிறையா இருக்கும், போகிற வரவங்களாம் கூப்பிடுவீங்க, வாங்க தம்பி சாப்பிடுங்க வாங்க. அந்த மாதிரி தான் இடைத்தேர்தல்ன்றதில் இவங்களுக்கு ஒரு இலையை போட்டு சோற போடுவாங்க மக்கள். யாருக்கு? பிஜேபிக்கு கொஞ்சம் கறி வைப்பாங்க, அவன் கொஞ்சம் ஓட்டை போட்டு அவன். இல்லை, நாட்டையே ஆண்டு கொண்டு இருக்கிற ஒரு கட்சியாக இருக்குது. பல மாநிலங்களில் அவங்க தான் சொல்கிறாங்க, நாங்கள் தான் முதல்வராக இருக்கோம், எங்களை மீறி எதுவும் மாநிலங்களில் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு இலையில வைப்பாங்கன்னு. ஆமாம், ஓரத்தில் கொஞ்சம் வைப்பாங்க இலையில, கறி வைக்காம விட மாட்டாங்க. போகிற வரவங்களாம் கூப்பிட்டு சோறு போடுவாங்க கிடா வீட்டில். நான் தனிப்பட்ட முறையில் ஒரு நாளைக்கு போய் சாதாரண நாளில் சுக்கா வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுப்பானா? ஆனால் ஒரு 3 புரோட்டா ஒரு சுக்கா வாங்கி கொடுக்குனேன், நான் வாங்கி தர மாட்டேன். ஆனால் இடைத்தேர்தலில் இவங்களுக்கு ஒரு இலையை போட்டு குழம்பு தம்பி சாப்பிட்டு போங்க தம்பின்னு வாங்கி ஓரத்தில் அவங்களும் சாப்பிட்டு வர வேண்டியது. அவங்களும் இருப்பாங்க, கணக்கில் இருப்பாங்க, பிஜேபி இருக்கும். அப்படி நீங்கள் பிஜேபி ஜெயிக்கணும், இல்லை வீரம் மானம் ரோசம் வெக்கம் இருந்ததுன்னா தமிழிசை நிற்கணும் அதில், இங்கே இடைத்தேர்தலில். இல்லை அண்ணாமலை நிற்கணும் மாநில தலைவர்ன்ற பேர், நான் ஜெயிக்கிறேன்டா, எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு நிற்கணும். நிற்பாங்களா? இல்லை, லண்டன் படிப்புலாம் முடிச்சுட்டு வந்திருக்காரு, இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் எல்லாம். ஸோ அதை வச்சு அவர் நிற்கலாம்ல. அவர் இல்லை அந்த வித்தையெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்து இறக்கலாம்ல. இப்போ இடைத்தேர்தலில் இறக்கலாம்ல. வித்தை எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? புரியுதாங்க? இறக்கு வரான்னா இறக்க மாட்டார், தெரிச்சு ஓடி போயிடுறாரு. தமிழிசையை நிற்க சொல்லுன்னு பார்ப்போம். இடைத்தேர்தல்னா ஒரு வீர தமிழிசையாக நின்று ஜெயிக்கிறேன் நிற்க சொல்லுங்கள். சும்மா வேட்டு அரசியல் பண்ணுறீங்க. எல்லாம் மக்கள் மதிக்கவே மாட்டாங்க, மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க அரசியலில். சும்மா கத்திக்கிட்டே தெரிய வேண்டியது. இந்த ஏர்போர்ட்டில் போயிட்டு அந்த ஏர்போர்ட்டில் போயிட்டு பத்திரிக்காரனை ஒரு குரூப்பை ரெடி பண்ணிவிட்டு அவனுக்கு விளம்பரத்தையும் காசையும் கொடுத்து லைவ் பண்ண வேண்டியது. இதுதான் அவங்களோட அரசியல். அதனால் நீங்கள் என்ன கொஞ்சம் ஒரு மாதம் வெயிட் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் வரப்போ தெரியும். எல்லாம் சும்மா ஒரு பேருக்காக கட்சி நடத்திருக்கேன். விஜய் கேட்டிங்களே, விஜய் முதல்ல கேட்டை விட்டே வரமாட்டாப்புல. இடைத்தேர்தல் விஜய் போட்டி போட்டால் 1500 ஓட்டு தான், அது விஜய்க்கே தெரியும். சார், இப்போவே அவங்க கட்சியில் வந்து சொல்கிறாங்க 15% ஓட்டுக்கு மேலே எங்களுக்கு நிற்க சொல்லுங்கள் பார்ப்போம். இடைத்தேர்தல் நிற்க வேண்டியது தானே. இல்லை, விக்கிரவாண்டியில் க்ரௌடை பார்த்தீங்கல்ல, தமிழ்நாடு முழுக்க நாங்கள் வந்து துண்டு பிரசுரம் கொடுத்தப்போ கூட்டத்தை பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக புஷி பாபுவை கொண்டு போய் நிறுத்த சொல்லணும்னா புஷி ஆனந்தா நிறுத்த சொல்ல வேண்டியது தானே. அங்கே அட்ரஸ் மாற்றி பாண்டிச்சேரி அட்ரஸை வாங்கி மாற்றி நிற்கலாம். இல்லை வேறு யாராவது அந்த மாநாட்டில் வந்த பிள்ளைங்க பசங்க அங்கேயே மாவட்ட பொறுப்பாளர்கள் இருப்பாங்க, அவங்கள நிறுத்தலாம். யாரையா ஒருத்தர் நிறுத்தலாம்ல, நிறுத்திட்டு பார்க்கலாம். இல்லை விஜய் நிற்கலாம், நின்று பார்க்கலாம் எவ்வளோ ஓட்டு விழுதுன்னு. இல்லைன்னா எம்ஜிஆர் ஆண்டி தேவரை நிறுத்துகிற மாதிரி யாரையா ஒருத்தரை அந்த ஏரியா திண்டுக்கல் இடைத்தேர்தல் மாதிரி எதையா ஒருத்தரை நிறுத்தி ட்ரையல் பார்க்கலாம். 1500 விழுகுதா 2000 விழுகுதான்னு தெரிஞ்சு போயிடும். வரமாட்டாப்புல. எம்ஜிஆர் எடுத்த ரிஸ்க்கை வந்து விஜய் எடுக்க மாட்டேங்கிறார். ஏன்னா எம்ஜிஆர் கிடையாது, விஜய் எம்ஜிஆர் கிடையாது. நீங்கள் எம்ஜிஆர் விஜய் வந்து எப்படி எம்ஜிஆர் ஆக முடியும்? எம்ஜிஆர் வேறு விஜய் வேறு. அதனால் அவர் அந்த ரிஸ்க்கெல்லாம் அவர் எடுக்க மாட்டார். சீமான் அவர்கள் தனித்து தான் களம் காணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் எப்போவுமே தனியாக தான், 2026 வரைக்கும் தனியாக களம் காணுவார். அப்புறம் தனியாக அப்படியே கிளம்பி போயிடுவார். ஈழப்பயணம் இல்லைன்னா இந்த பக்கம் காசிக்கு ஏதாவது
அவருக்கு தேவை அமௌண்ட்டாக அது வந்து சேர்ந்துடும். அது அந்த இதில் வரும், அதை வச்சு அப்படி பிஸ்னஸ் பண்ணிட்டு அவர் போட்டு. இல்லை, இந்தியாவிலே வந்து நான் தான் பெரிய கூட்டணி அமைச்சிருக்கேன், மக்களோட கூட்டணி அமைச்சிருக்கேன் அப்படின்னு யார் சொன்னா? பாதிக்கப்பட்ட தரப்போட நான் அப்படின்னு கூட்டணி சொன்னது வச்சிருக்கேன், இளைஞரோட கூட்டணி அவர் தான் சொல்றாரு. அதுதான் நாதஸ் திருந்திட்டான்னு யார் சொன்னா அப்படின்னு கேட்பாங்க. நாதஸே சொன்னான் அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான். அண்ணே நாதஸ் திருந்திட்டான் நாமண்ணே, யாரா சொன்னானா? நாதஸ் சொன்னானே. சீமான் தானே சொன்னார், வேற யாரும் சொல்லல. அவர் அப்பாட்டக்காரன்னு. அதனால் அப்புறம் அவரை புகழ்ந்துக்கலைன்னா அப்புறம் வேற யார் புகழ்வார்? இந்தியாவிலே பெரிய கட்சி நான் தான் சொல்லுவேன். ஆமாம், அவர் பெரிய கட்சி, பிஜேபியோட பெரிய கட்சி தான். மோடியோட அவர் பெரிய இல்லை. இவர் அதிபர் இல்லை, ஒரு பிரதமர் தானே. மோடி கூட பிரதமர் தான், ஒரு அதிபர். அதனால் அவர் சொல்லி சட்டப்பேரவையில் ஆளுநர் வந்து மரபை மீறி செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளுமே வந்து குற்றச்சாட்டு முன் வச்சுட்டு வராங்க. ஆனால் அதிமுக, தேமுதிக, பாமகவுடைய நிலைப்பாடு ஒரு மாதிரியா வந்து இருக்கு. ஆளுநர் உரைய வாசிக்கல அப்படிங்கிறது திமுக அரசினுடைய குற்றச்சாட்டா இருந்தாலும் கூட நீங்க உங்களுடைய புகழ்றதுக்கு ஆளுநர் வந்து பேசணும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து அடுக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கணும்? இது பார்க்காம விடுறது நல்லது. இந்த காந்தியோட குரங்கு பொம்மை பார்த்துருக்கீங்களா? கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, வாயால் பார்த்துருக்கீங்களா அந்த பொம்மை? கெட்டதை பார்க்காதே, கெட்டதை பேசாதே, கெட்டதை. ஆமா, நீங்கள் வந்து அங்கே நடக்கக்கூடிய எதையுமே பார்க்காம இருக்கிறது நல்லது. அதுதான் எப்படி பார்க்குறதுன்னு நீங்கள் கேட்டிங்களா? பார்க்காம இருங்க. எல்லாமே டுபாக்கு வருது பூராமே. எதையாவது ஒன்று அரசியல் பண்ணிட்டு பொழப்பு ஓட்டணும்ல. அந்த பழைய பழமொழி சொல்லுவாங்க, எங்கள் ஆத்துக்காரரும் கோர்ட்டுக்கு போகிறாரு. காலையில் கோர்ட்டு சூட்டை போட்டு அங்கே கோர்ட்டை எடுத்துகிட்டு போவாங்க. கோர்ட்டுக்கு போய் மத்தியானம் கொண்டு போகிற தயிர் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் அதிமுக. போய் அவர்கள் ஏதோ கத்திட்டு வந்திருக்காங்க. சட்டப்பேரவைக்கு அதிமுக உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு பேட்சோடலாம் உள்ளே போனாங்க. இது தமிழ்நாட்டு அரசியலில் சற்று பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கா? ஒன்று இது என்ன யாருங்க சார்னு அவங்க கேட்டுக்கிறாங்க. அதுக்கு என்ன இருக்குது இதில்? என்ன புரியுதா? இந்த படம் காதல் படம் பார்த்தீங்களா? கிளைமேக்ஸ் சீனில் அவன் வந்து கீன்னு கத்திகிட்டே இருப்பான் பாருங்க, ரோடாக சுற்றி படத்தை. அது மாதிரி தான் இது அதிமுக பண்ணது. யார் அந்த சாருன்றது வந்து அந்த மாதிரி தான், அவங்களா கத்திக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வந்து நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி மாணவரணிலிருந்து கோர்ட்ல எல்லாம் போய் கேட்கணும். நீதி வேணும்னு இப்போ சட்டசபையில் கேட்டு என்ன பண்ணுறது? கோர்ட்டில் கேஸ் இருக்குது, நீதிமன்றத்தில் விசாரணை போயிட்டுருக்கு. சோமோட்டாவாக ஒரு கேஸ் எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு இப்போ சார்ஜ் ஷீட் போட்டு இது பண்ணுறதுக்கு இருக்காங்க. அக்யூஸ்டை பிடிச்சிருக்காங்க. ஸ்பெஷல் டீமு இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே என்ன எடப்பாடி டியாக அக்யூஸ்டை கொண்டு கொடுக்க முடியும்? எடப்பாடி ஜெயக்குமார் வீட்டில் கூப்பிட்டு விசாரிங்க, அவனை கண்டுபிடிங்க யார் இந்த சார்னு சொல்லி அப்படி வேணால் செய்யலாம். ஆனால் முதலமைச்சர் ஆனால் ஸ்பெஷலாக ஒரு 2 நாள் கோர்ட்டில் ஒரு இதை போட்டு இந்த விசாரணையை வந்து போலீஸ் விசாரிக்காது, எடப்பாடியும் ஜெயக்குமார், எங்கள் அண்ணன் ஜெயக்குமார், அண்ணாமலை, இந்த 3 பேரே ஒரு ரூமில் அடைச்சி இவனை விசாரிச்சு கண்டுபிடிங்க அப்படின்னு நான் போட முடியும். போலீஸ் தான் விசாரித்தாங்க. போலீஸ் விசாரணை இருக்குது. அதுக்கப்புறம் கோர்ட்டு. இவர்கள் அரசியல் செய்கிறாங்கன்னு கோர்ட்டே சொல்லியிருக்கு. பாவம், அது தெரியாமல் அவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கட்சி நடத்தணும்ல. ஒரு எதிர்கட்சிகளை வந்து போராட விடமாட்டேன்றாங்க. திமுக எதிர்கட்சியா இருந்தபோது எவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்தது. நாங்க எங்களுடைய கோரிக்கைகளை வந்து சொல்லி மக்களுக்கு வந்து அதை வந்து ஏன் நிறுத்துறீங்க அப்படிங்கிறாங்க. நிறுத்தாம என்ன பண்ணுவோம்? சட்டசபையில் யாராக இருந்தாலும் நிறுத்த தான் செய்வாங்க. யாராக இருந்தாலும் கோஷம் போடுறதுக்கெலாம் அனுமதி இல்லை. சேரில் உட்காந்து பேசலாம், அனுமதி பெற்று பேசலாம். ஆளுங்கட்சி எதிர்கட்சியோ நேரம் ஒதுக்க சொல்லி சபாநாயகர்கிட்ட பேசலாம். நீங்கள் பாட்டு டிஃபன் பாக்ஸையும் கோழி குருமாவையும் தூக்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா எப்படி பேச விடுவாங்க? எல்லோரும் எல்லா ஆட்சியும் நடக்கிறது தான். இதே ஜெயலலிதா ஆட்சியாக இருந்தால் அடித்து துரத்தி விட்டுருப்பாங்க, எல்லாத்தையும் குண்டு கட்டாக தூக்கி வெளியே போட்டுருப்பாங்க. இவங்க டீசெண்டாக பண்ணுறாங்க வரைக்கும் பெருமையாக நினச்சிக்க வேண்டியது. ஆளுநர் அவருடைய பதவி காலம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படி இருந்தும் ஏன் மத்திய அரசு வந்து அவரை திரும்ப பெறாமல் இருக்கு? இதற்கு என்ன காரணம்? இதுக்கு என்னென்னா மத்திய அரசு தான் கேட்கணும். ஆளுநரை ஏன் வச்சுருக்கீங்க? உங்களுக்கு அறிவு இல்லையா? பதவி முடிஞ்சும் அதால் ரிட்டையர்ட் ஆன ஆளையாக வச்சுருக்கீங்க. அவர் எப்படி ஆளுநராக கருத முடியும்? ஒருத்தருக்கு ஒரு லிமிட் தான், ஒரு டைமு 3 வருஷம்னா 3 வருஷம் தான் இருக்குது. அது தாண்டினாலே பதவி வந்து காலாவதி ஆயிடும். காலாவதியான ஆளுநரை வச்சுக்கிட்டு இவங்க இன்னும் கலவரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆளுநர் கூட ஆள் கிடைக்கல. அந்த ஆளுநர் பதவியை தக்க வச்சுக்கணுன்றக்காக அவரும் தொடர்ந்து கம்பியில் நடந்துகிட்ருக்காரு. வளையத்துக்குள்ளே வராரு, தீப்பந்தத்துக்குள்ளே பாயிறாரு. எப்படி இந்த குரல் வித்தையை காமிச்சு இங்கே இருந்துடணும்னு. அந்த மாதிரி இந்தியாவிலே இசைக்கப்படணும் அப்படிங்கிறது அவருடைய டிமாண்டா. அது கிடையாது. இப்போ வந்து 100 ஏக்கரில் கவர்னர் மாளிகை இந்த நாட்டில் எங்கேயுமே பெருசாக கிடையாது. 100 ஏக்கரில் இருக்குது. இந்த மாதிரி வீட்டை விட்டுட்டு எப்படி போக முடியும்? அதுக்கு எதாவது பண்ணி தான் ஆகணும், உழைச்சி தான் ஆகணும். 100 ஏக்கரில் மான், மயில் என்ற மாதிரி 3 வேளை நினச்ச சாப்பாடு, 50க்கு மேற்பட்ட பணியாட்கள், 100க்கு மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்பு,
இந்த எத்தனை இப்போ மல்டி மில்லியனர் இப்போ அம்பானி வீடு கூட இப்படி குத்து மதிப்பாக குத்துக்கல் மாதிரி மாடியில் தான் போகுது. இந்த மாதிரி ஒரு இடத்துல அம்பானி கூட வாழ முடியல, அதானி வாழ முடியல. அப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது அதை தக்க வச்சுக்கிறதுக்காக போராடுறாரு. ஏதாவது கம்பிக்குள்ளே நடந்து தீக்குள்ளே பாஞ்சு கிஞ்சி வித்த காட்டுறாரு. சட்டசபையில் பாந்தி பல்ட்டி அடித்தோம்னா நம்ம தொடர்ந்து நமக்கு நல்ல பேர் டெல்லியில் கிடைக்கும். தொடர்ந்து கொஞ்சம் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அந்த சுகபோகத்தை அனுபவிக்கலாம். 100 ஏக்கர் நிலத்தில் பங்களாவில் இருக்க முடியுமா? இப்படின்னா ஒரு வேலைக்காரன், இப்படின்னா ஒரு சாப்பாடு, இப்படின்னா ஒரு டின்னர், இப்படின்னா ஒரு லஞ்சு, இப்படின்னா ஒரு டிஃபனு, பார்வையிலே எல்லாமே வரும். பார்வையிலே எல்லாம் வரும். அங்கே ஒரு கார் நிற்கும், இங்கே ஒரு கார் நிற்கும். இங்கிட்டு ஒரு டிரைவர் ஓடி வருவான், 4 செக்யூரிட்டி ஓடி வருவான், டைப் பண்ணுறதுக்கு ஒருத்தர், ட்விட்டருக்கு ஒருத்தர், ஃபேஸ்புக்கு ஒருத்தர், சொன்னால் டைப் பண்ணி அவங்களே போட்டு விட்ருவாங்க. ஏதாவது எந்த செலவுமே இல்லாமல் ஒரு மனுஷன் 3 வருஷமாக வாழ்க்கைன்னா இப்படி ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்குன்னா கையால் அமைக்கி விட்டு தானே ஆகணும். அந்த மாதிரி தான் அவர் பிழப்ப அவருடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர் இப்போ சட்டசபையில் வந்து கம்பெனி நடப்பார். அப்போ தான் டெல்லியில் உடனே டேக் பண்ணுவார். அதை யாராட்டும் அமித்ஷாலாம் டேக் பண்ணி தம்பி பரவாயில்லையே நல்லா வேலை பார்க்குறாரு. இல்லை, மற்ற மாநிலங்களுக்கு கூடிய பேரவைகளில் வந்து ஃபர்ஸ்ட்டும் தேசிய கீதம் பாடப்படுது, இறுதியாகவும் தேசிய கீதம் பாடுறது அப்படிங்கிறது இதில் குறிப்பிட்டிருந்தாரு. அப்புறமேல அதை எடுத்தார். அதுதான் அவருக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது. அவர் வந்து பசியில் ஏதோ பண்ணுறாரு. அந்த வீடு பிடிச்சி போச்சு, கவர்னர் இருப்பாங்களா, இது மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்காது, எவன் காலில் வேணாலும் விழுந்து நம்ம இந்த வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் தக்க வச்சுக்கலான்றது தான் அதுக்கான செயல்பாடு தான். அதனால் முட்டாள்தனமாக தப்பாக எதையாவது ஒன்று அடித்து விட்றது, அப்புறம் வாபஸ் வாங்குறது, தப்பாக அடிக்கிறது, வாபஸ் வாங்குறதுனா இதெல்லாம் அவருக்கு தெரியாது. வாழ்க்கைக்கு ஒரு பிச்சை கேட்டு அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. நல்ல வாழ்க்கைக்காக அவர் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. காலாவதியான கவர்னர் ஆளுநர் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் வச்சாரு, அது வைக்கவே கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் வச்சாரு. அவங்க ஒன்று வேணானே சொல்லக்கூடாதான்னு கேட்பாங்கள்ல. ஆளுநர் ரெக்வஸ்ட் வச்சா என்ன அதிகாரமா, வேணானே நாங்கள் சொல்லக்கூடாதா அப்படின்னு அவங்க கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் ரெக்வஸ்ட் வைக்கிறீங்க, நீங்கள் 100 ரூபா கடன் கேட்குறீங்க பிரதர் என்கிட்ட, அதுவும் உங்களுக்கு உரிமை இருக்குது. நான் இல்லைன்றேன், அதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. புரியுதா உங்களுக்கு? இப்போ அது மட்டும் ஜனநாயகம், இது ஜனநாயகம் இல்லையா? அப்போ நீங்கள் கேட்டால் நான் உடனே கொடுத்துடணுமா அப்படின்னு தானே கேட்பாங்க. அந்த மாதிரி அவருக்கு எப்படி உரிமை இருக்கோ கேட்குறதுக்கு உரிமை. தம்பி அண்ணன் தான்டா கேட்குற கேள்றான்னு. ஆனால் கொடுக்காதது யாரோட இருக்கும்? எடப்பாடி பழனிசாமி அவருடைய உறவினர் என் ராமலிங்கம் அவருடைய வீட்டில் வந்து ஐடி ரைடு வந்து நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 26 இடங்கள்ல அவங்களுடைய ஆபீஸ் பிரான்ச்சஸ்ல அவர் தொடர்புடைய அலுவலகங்கள் மற்றும் வீடுகளில் வந்து சோதனை நடைபெற்று வருது. இதனுடைய முழு பின்னணி என்ன சார்? முழு பின்னணி என்னன்றதெல்லாம் அவங்ககிட்ட தான் கேட்கணும். இது ஒரே பின்னணி தான், முழு பின்னணிலாம் கிடையாது. அங்கங்கே வெரைட்டி இவரை கோருக்கிறது தான். சினிமாலாம் பார்த்துருப்பீங்கல்ல, இது ஒரு பெண் தனியாக இருட்டுக்குள்ளே போகும்போது 4 பேர் விரட்டிட்டு வருவாங்க. அவர் பங்களாக்குள்ளே ஓடுவான், உள்ளே பார்த்தா அங்கே தான் வெளில உட்காந்துருப்பான். உட்காந்தோடனே அவன் வந்து அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிடுவான். பழைய படத்தில் ஃபுல்லாக அப்படி தான் வரும். அந்த மாதிரி தான் இந்த ஈட்டியை வச்சு விரட்டுவாங்க. ராமலிங்கம், சுந்தரலிங்கம் இதெல்லாம் விரட்டி கொண்டு போகிறதில்ல ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி வந்து பங்களாக்குள்ளே ஓடி வருவாங்க, கூட்டணின்ற பங்களாவில். வந்தோடனே அவரை கூட்டணியில் சேர்த்துப்பாங்க. அங்கே அடிக்கிற அடி இங்கே வலிக்கணும் அப்படின்ற மாதிரி ரைடு விட்டாங்கன்னா அடுத்து உனக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி காலில் வந்துடுறாரு. பாஜகவோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, எக்காலத்திலும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார்ல இருந்து பல்வேறு முன்னாள் ஜெயக்குமார் தானே சொன்னார். அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் பேசிவிட்டு எப்படி போய் திரும்ப கூட்டணி வைப்பாங்க? அது என்ன மாணவக்க ரோசன்றது நீங்கள் வந்து அரசியலில் அதை பெருசாக பார்க்கக்கூடாது. சேருவாங்க பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். என்ன ஒரு வருஷம் தானே இருக்குது. அன்றைக்கி ராமதாஸ் கூட தான் சொன்னார், தாயோட இதை விட ஒருத்தன் கேவலமாக சொல்ல முடியுமா? இப்போ கூட்டணி வச்சா தாயோட உறவு வச்சுக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் போய் இன்னொருதில் போய் கூட்டணி சேர்றாங்கன்னா அப்போ அரசியலில் இதுதான். மான வெக்க ரோசம் சூடு சொரணை தன்மானம் எதுவுமே இருக்காதுங்க. இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை தான் நாசமாக போகும். இந்த தேர்தலுக்காக சேர்ற கூட்டணி அப்படிங்கிறது வேற அப்படின்லாம் ஒரு விளக்கம்லாம் கொடுக்குறாங்க. இது நம்ம எப்படி? அதுதான் வரும், எல்லாம் வரும்போது கரெக்டாக தேர்தலுக்கு தானே இவங்க வேலையை பார்க்குறாங்க. தேர்தலில் நின்று ஜெயிச்சா தானே சம்பாதிக்க முடியும். அதனால் அது வரும் பாருங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ பாஜக பிடியில் இபிஎஸ் வந்து இருக்காருன்னு ரொம்ப நாளாக பிடியில் இல்லை, அடகுல இருக்கார். ரொம்ப நாளாக அங்கே தான் இருக்கார். சேட்டுக்கடையில் தான் அடகுல இருக்கார். அவர் வெளியே மீட்கவே முடியாது. இந்த கூட்டணி விட்டு வெளியே வந்து 1.5 வருஷத்துக்கு மேலே வெளியே வந்தாலும் இவர் அங்கே தான் உள்ளே தான் இருக்கார். வீடே அதுதானே, சேட்டுக்கடையில் தான் அவர் இருக்கார். சேட்டு வீட்டில் இல்லை, சேட்டு கடையில் இருக்கார். முதல்ல சேட்டு வீட்டில் இருந்தார், இப்போ சேட்டுக்கு சொந்தமான கடையில் இருக்கார். கட்டுப்பாட்டில் தான் இருக்கார். பில்லு இன்னும் சேட்டு பேரில் தான் இருக்குது, ஏடிஎம்கே பில்லு. அதனால் ஜெயக்குமார் தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காரு. கடைசியில் ஐயோ அடகுல இருக்குன்றது அப்போ கடைசியில் தான் தெரியும். சரி ரைட்டு மீட்டுருங்க அப்படின்னு. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் கொடுப்பது மிக்க நன்றி சார்.